அடிகனமான கடாயில் 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து நல்லா வறுக்கிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், ரொம்ப செவக்க வேண்டாம். அதோட 1 கப் அளவுக்கு பச்சரிசி, நான் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா கூட எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நல்லா சூடு வரணும், பொரியக்கூடாது. அதையும் எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவி 2 தடவை அதுக்கு 6லேருந்து 8 கப்பு தண்ணி எதில் அரிசி அளந்தோமோ அதுலேயே அளந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா கோல்டு கலரில் வறுத்து எடுத்துக்கிட்டோம். வறுத்ததுக்கு அப்புறமேலு அதில் மிளகு ஜீரகம் 2 பொரிஞ்சு வரணும். அதோட 1லேருந்து 1.5 இன்ச்சு இஞ்சியை பொடியை நறுக்கி அதையும் நல்லா வதக்கிட்டோம். இதில் தேங்காய் பூ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த நெய்யிலேயே நல்லா கலர் மாறி வர்ற அளவுக்கு வறுத்துக்கிறோம். கொப்பரை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். பல்லாவும் சேர்த்து நெய்யில் வதக்கலாம். அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஊற வச்சிருந்த அரிசி தண்ணி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு. தேங்காய் இதை கடைசிலையும் போட்டுக்கலாம், சேர்த்து இது பண்ணலாம். மொச்சை ஒரு 1/2 கப்பு பச்சை மொச்சையை நல்லா உரித்து அதை முளைக்க வச்சுருந்தேன். அதை ஒரு ஆவி நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமேலு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. பச்சை மிளகாயும் வதக்கிறதோடய வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை பச்சையாக போட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு எப்படி வேணுமோ, கொஞ்சம் ஒரு சிலர் வீடுகளில் கொஞ்சம் உதிராக இருக்கணும், ஒரு சிலருக்கு நல்ல குழைய இருக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல் விசிலை விட்டு எடுத்துட்டிங்கன்னா சங்கராந்தி அன்னைக்கு கர்நாடகாவில் செய்யக்கூடிய சூரிய கடவுளுக்கு படைக்கக்கூடிய இந்த மொச்சை கார பொங்கல் ரொம்ப விசேஷமானது, நல்ல டேஸ்டாக இருக்கக்கூடியது, ஆரோக்கியமானது. நீங்கள் இந்த பொங்கலுக்கு இதையும் செய்து பாருங்களேன்.